இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா பைக்கை பார்க்க தாங்க போயிட்டுருக்கோம். ஈவி பைக்கு நேற்று சொல்லியிருந்தேன்ல போன வீடியோவில். ஏன்னா எனக்கு வந்து டைம் இல்லை, டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் இன்றைக்கி என்னென்னு பார்த்துடலாம். லேப்டாப்பும் ஒன்று வாங்கணும், ஈவி பைக் வாங்கணும். முதல்ல ஈவி பைக்கு தான் பலா ஃபஸ்ட்டு பைக் ரெடி பண்ணி போகிறான். அந்த பைக்கு தான் பலா நெக்ஸ்ட் வந்து இன்கம் கொடுக்கும். அந்த இன்கம் வச்சு தான் நம்ம லேப்டாப் வந்து இஎம்ஐ கட்ட முடியும்னு நினச்சிட்ருக்கேன். நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம எடுத்த உடனே லேப்டாப் வாங்கிட்டேன்னா 3 ப்ராப்ளம். அந்த பைக்கு மெயின்ஸ் ப்ராப்ளம், நெக்ஸ்ட்டு வந்து இந்த பைக்கோட இஎம்ஐ ப்ராப்ளம், அதுக்கடுத்து லேப்டாப்போட ப்ராப்ளம். இப்போ நம்ம எதையுமே வாங்கலை, நம்ம போய் கொட்டேஷன் தான் கேட்க போகிறோம். எனக்கு வந்து சேலம் தான் சொந்த ஊரா, அதனால் இஎம்ஐ ப்ராசஸில் இங்கே தான் பண்ணி தருவாங்க. லேப்டாப்புக்காக இருந்தாலும் சரி, பைக்குக்காக இருந்தாலும் சரி. இப்போ நான் வந்து சென்னையில் வந்து பைக் எடுக்க முடியாது என்னால். அங்கே வந்து கேஸ் பில்லு கேட்பாங்க, அப்படி இல்லைன்னா கரண்ட் பில்லு கேட்பாங்க. அங்கெல்லாம் யாரும் கொடுத்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இஎம்ஐனாவே யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அதனால் போலா ஷோரூமில் போயிட்டு நம்ம பைக்கு வந்து புக் பண்ணுவோம். புக் பண்ணிவிட்டு டெலிவரி மட்டும் சென்னையில் எடுத்துக்கலாமான்னு சொல்லி கேட்டு பார்க்கலாம் தான். அது ஒன்று. நெக்ஸ்ட்டு வந்து இது ஓகே ஆகிடுச்சு, பைக்கு ஓகே ஆகிடுச்சுனாவே நம்ம வந்து லேப்டாப் கன்ஃபார்முங்க. குளிச்சிங்க ஏடி 4 பேரும் வரிசையாக. கார்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாம் இப்படி ஒன்று பின்ன ஒன்று தான் போயிட்டுருப்பாங்க. இன்றைக்கி தாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி நாளைக்கு தான் எலெக்ஷனு. இது வந்து எவ்வளோ 200 ஃபஸ்ட் டைம் வந்து அது மாதிரி வண்டிலாம் பிடிக்கலங்க. டியூக் 200 போச்சு இல்லை அந்த பைக்கு. இப்போ தான் போக போக ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பைக்கை விட அந்த பைக்கு. ஏன்னா அந்த பைக்கு ஹைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அட்ரபிளி போட்டாலுமே பைக் நல்லா ஹைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்படி ஆட்டி ஆட்டி ஓடுறதுக்கு நல்லாயிருக்கும். பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த பைக்கை விட அந்த பைக்கு. ஓஜி பைக்கில் அந்த மாதிரி மாடல் வந்து தான் கேடிஎம் வந்து கொஞ்சம் ட்ரெண்ட் ஆனாங்கள. இப்போ வந்து டியூக்கு 390 மாடல் ஒன்று வருது போல். விலையை பாருங்களேன், 2,20,000, 2,50,000, 2,75,000, 85,000 எல்லாமே 30,000 செக்மெண்ட்டுக்குள்ளே தான் இப்படி டிஃப்ரெண்ட் ஆகுது. கேடிஎம் ஏன் இப்படி பண்ணாங்கன்னே எனக்கு தெரியல சுத்தமாக. மற்ற பிராண்ட்லாம் இப்படி பண்ணாங்கன்னே தெரியல. அந்த ஒரு 1,00,000 ரூபாக்குள்ளே எவ்வளோ மாற்றம் பாருங்களேன். நம்ம வாங்கின டைமில் 390 வாங்கியிருக்கலாம். அப்போது வந்து 390யோட விலை வந்து 3,20,000, 10,000 பக்கமாக தான் ஆண்ட்ராய்டு ப்ரைஸே வந்துச்சு. அப்போ இந்த பைக்கு வந்து ஆண்ட்ராய்டு ப்ரைஸ் வந்து 2,73,000 வந்துச்சு. இப்போ 390யோட விலை எங்கேயோ போயிடுச்சுப்பா. பா சவுண்டு எப்படி ஓன்னு கத்துது. எப்படி கத்துது பாடுறாது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட்டுன்னு அடிக்குதான்னு தெரியல ஆடியோவில். இன்றைக்கி வந்து ஸ்கூல் வந்து லீவாங்க, காலேஜே இருக்குதான்னு தெரியல. நான் இந்த ஈவி பைக்கு வாங்கிட்டேன்னா என் லைஃப்பில் பெரிய மாற்றமாகவே இருக்குங்க. ஓலா ரூட்ஸ்டார் தான் பார்த்துருக்கேன், அதுதான் நல்லாயிருக்கு. பார்ப்போம் நமக்குன்னே என்ன இருந்திருக்கோ தெரில. இந்த பைக்கு வாங்குறதுக்கு முன்னாடி 4 பைக்கு வைக்கணும்னு பார்த்தேன். R15, டியூக்கு, டியூக் 250, ஆர்சி, அதுக்கடுத்து டிவிஎஸ் அப்பாச்சி, நிறையா டாமினார், ஏகப்பட்ட இது பார்த்தேன். அதுக்கு மேலே போனோம்னா அப்ரிலா 457 முதல் கொண்டு பார்த்தேங்க. ஒன்று இ பைக்கு போகுது. அந்த டைம்லாம் தெரியாது நம்ம இந்த டைமில் இந்த பைக்கு தான் நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்ட்டு. எக்ஸ்பெக்டே பண்ணாமல் அன்றைக்கி எடுக்கும் போது தான் தெரியும், ஓகே நம்ம அந்த பைக்கு தான் டெலிவரி எடுக்க போகிறோன்ட்டு. அதே மாதிரி தான் எனக்கும் இருக்குது. ஒரு பெரிய விஷயத்தை செய்யும் போது ஒரு பக்கம் எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருக்குது, இன்னொரு பக்கம் என்னடா நடக்க போகுதுன்னே தெரியலையே அப்படின்னே ஒரு மாதிரி கஷ்டமாகவும் இருக்குது. நான் ஃபஸ்ட்டே கால்குலேட் பண்ணியிருக்கணும். ஃபஸ்ட்டே நான் வந்து பைக் எடுத்துருக்கணும். அந்த பைக்கு நான் இது வரைக்கும் 6 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்கேன். பெட்ரோல் மட்டும் 3 லட்ச ரூபா பக்கமாக அடிச்சிருக்கேன். ஏகப்பட்ட செலவு. சம்பாதிக்கிறதுல பாதி காசு வந்து அந்த பெட்ரோலுக்கே தான் போயிடுது. அதனாலே தான் ஓரளவுக்கு ரொம்ப இது பார்த்தேன். சரி ஓகே, நம்ம லைஃப்பில் இது மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது நம்ம ஏன் நம்ம பெட்ரோல் பைக்கே நம்பிட்டு இருக்கோம், நம்ம ஈவி பைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஈவி பைக்கு பார்த்தது. பார்ப்போம் நாளைக்கு எலெக்ஷன்னால இன்றைக்கி கடை திறந்துருக்காங்களா இல்லை நேரமாக போயிடுவாங்களான்னு தெரில. மொத்தம் 2 விஷயம் பார்க்கணும். ஒன்று லேப்டாப்பு, நெக்ஸ்ட்டு வந்து ஈவி பைக்கு தான் மெயினு. இன்னொன்று வந்து சர்வீஸ் சென்டரில் போயிட்டு இங்கே கூலண்ட் ஆயில் இருக்குல்ல, இங்கே ஓகேன்னு இருக்குல்ல, இந்த ஆயில் வந்து ஏன் ஒரு டைம் லோன்னு வருது
அப்போ நான் கொஞ்சம் ஊற்றிக்குவா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அது மாதிரி ஊற்றுற மாதிரி தான் எனக்கு ஆயில் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வரலாம்னு நினச்சிட்டு இருக்கேன். அப்புறம் நெக்ஸ்ட் இந்த சவுண்டு வேறு கேட்குது, அதையும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க. ஸ்குவாட் இப்போது நம்ம கியர்லாம் குறைச்சிப்போம், ஓரளவுக்கு ஸ்பீடில் போயிட்டு. ஐயோ லாரிக்காரன் வராரு. ஜீரோவிலேருந்து இந்த லைட்டை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். பார்த்தா இவர் வந்துகிட்டே இருக்கார். இருங்க கொஞ்சம் தூரம் போகட்டும். பின்னாடி எல்லாம் போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இது பண்ணலாம். ஏய் தீனா கொஞ்சம் டைட்டாக பிடிச்சிக்கோ. இப்போ அந்த லைட்டை மட்டும் செக் பண்ணுறேன். இந்த லைட்டை நான் செக் பண்ணுறேன்டா. குறுக்கெலாம் யாரும் வரமாட்டாங்க. ஓய் 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 ஓய். இந்த லைட்டு பார்ப்போம். ஒரே லைட்டாக வருது. என்னடா ஒரே லைட்டாக வருது, நல்லா மின்னுச்சு. தூரமாக ஏதோ வெள்ளையா தெரியுது. மின்னவே இல்லை. நான் கூட மின்னு நினச்சேன். கேடிஎம் ஷோரூம் கிட்ட வந்துட்டோங்க. பக்கமாக சேலத்துக்கிட்டேயும் வந்துட்டோம். டைம் வந்து 5:20 ஆகுது. மதியம் அப்போலாம் தான் பிளானிங் இருந்தோம். செம்ம வெயில். 3 நாளாக வந்து போகணும்னு நினச்சிட்டே இருந்தேன். வந்ததே ஊர்லேருந்து வந்ததே அதுக்கோசரம் தான். மலைச்சிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் இவனும் வந்து ஊர்லேருந்து வந்துட்டானா, அவ்வளோ வர கல்யாணம் பண்ணுறதுக்கு. அதனால் சரி ஓகே வாடா அப்படின்னு சொல்லி இழுத்துட்டு வந்துட்டேன். தனியாக போனால் கொஞ்சம் செல்ஃபாக இருக்கும், 2 பேர் போனால் கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும்ல. அதனால் எனக்கு கரிஞ்சிட்டா இல்லை. ஓ அவருக்கு கரிஞ்சிட்டானது இல்லை. வேகமாக வந்து விளையாடுறாரு அவ்வளோ பேர் டார்ஸ் வச்சுக்கிட்டு. யூட்டன் தானே. அந்த ஓலா ஷோரூம் பேர் என்ன, கொண்டப்பாளையமா? நம்ம நான் டாரஸாக ஓட்டுறோம், அங்கே போய் விளையாடுறது. ஏய் மாமா நிற்கிறப்ப வர்றாருடா. குறுக்க எங்கேயாச்சும் ஒருத்தர் வந்துகிட்டே இருக்காங்க. அதுவும் மாமான்னு சொன்னேன். இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் தாங்க, பக்கமாக வந்தாச்சு. ஏய் எத்தனை கிலோமீட்டர் இன்னும்? கோலாசரம் இங்கே பக்கத்தில் தான் இருக்காங்க. எங்கே இருக்கு? அங்கேயா? எங்கடா ஷோரூமே காணோம். எங்கே இருக்கு எங்கே இருக்கு எங்கே இருக்கு எங்கே இருக்கு? ஆ எங்கடா காணோம்? இங்கே தாங்க அமைதா. தாண்டி வந்துட்டோமாங்க. யாரா? என்னது? இந்த சைடு தான் இருக்கான், பக்கத்தில் தான் இருக்கான். எங்கே இருக்குன்னு பார்ப்போம். அடடா இங்கே தான்டா இருந்திருக்கு. ஸ்குவாட் பைக்கை பார்த்துருக்கோம். நான் டீட்டெயில்ஸ் மட்டும் நான் மறுபடியும் சொல்கிறேன். இன்னொரு இடத்துக்கு நம்ம போயிட்டுருக்கோம், லேப்டாப் ஷோரூமுக்கு. ஏன்னா லேப்டாப்பும் வாங்கணும்னு சொல்லியிருந்தேன்ல. ஐயோ பெட்ரோல் வேறு அடிக்கலையா? ஃபஸ்ட்டு பேசும்போது நல்லா தான் பேசுகிறாங்க, போக தான் தெரியும். உட்கார்.
இங்கே பைக் வந்து நம்ம வந்து ஆஃபரில் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோட்டார் சைக்கிள் மட்டும் ஆஃபரில் கொடுப்பாங்களாம். பரவாயில்ல. எப்படா போகணும்? இவன் போகிறத பார்த்தாம நம்மளே வேறு பயமுறுத்துறோம். இது மாதிரி இடத்துல தாங்க ரொம்ப டேஞ்சர் ஆகும். பார்த்து போகலாம். எவனாச்சும் ஒருத்தன் குறுக்க வந்துடுவான். ஆக்சிடென்ட் ஆகிரும் போகிற அந்த ஆட்டோவை போகிறேன். இப்போது லேப்டாப் ஹெச்பி ஷோரூம் தான் போயிட்டுருக்கேன். எனக்கு தேவையான கான்ஃபிகரேஷன்லாம் நான் எடுத்து வச்சுக்கிட்டேங்க. அதாவது ஸ்பெசிஃபிகேஷனு அங்கே போய் கேட்போம். நான் கேட்குற ஸ்பெசிஃபிகேஷனில் ஏதாச்சும் லேப்டாப் இருக்கான்ட்டு. அப்புறம் இஎம்ஐ ப்ராசஸ்லாம் எப்படின்னு பார்ப்போம். இப்போதைக்கு குரோமா போகலான்னு நினச்சேன். குரோமா போக முடியாது போல். குரோமா பூர்விகா அந்த லேப்டாப் ஷோரூம்லாம் எனக்கு தெரிஞ்சு ஹெச்பி லேப்டாப் சொல்கிறான். அதுவே நல்லா தானே இருக்குன்னு சொல்கிறான். போய் பார்ப்போம். நமக்கு ஏதாச்சும் ஆஃபரில் தருவாங்களா, இல்லைன்னா இஎம்ஐலாம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். பார்த்துட்டு நான் சொல்கிறேங்க. ஏன்னா லேப்டாப் வாங்குறது முடிவாக தான் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு பைக்கு தான் இம்பார்ட்டன்ட். பைக்கை வாங்கிட்டு தான் லேப்டாப்பே. பைக் வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. லேப்டாப்பில் வந்து நம்ம கொட்டேஷன் மட்டும் கேட்போம். வந்துட்டோம் 2 வேலையை பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு ஒரு முயற்சி தான். சப்போஸ் போகிறப்ப இது இப்போ எதுவும் பண்ண முடியாதுப்பா, வந்து நாளைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. டைம் வந்து இப்போது 8:30 ஆயிடுச்சுங்க. எல்லா வேலையும் முடிச்சாச்சு. இப்போ தான் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். இன்றைக்கி என்னன்னு தெரியல, இந்த ரோடே ஒரு மாதிரி இருக்குங்க. சென்னை ரோடு கூட பிரச்சனை இல்லை. இது என்னமோ குட்டி ரோடாக இருக்குது. நம்ம மேனேஜ் பண்ணுறது அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. பாரு, இங்கே ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. இவ்வளோ பேர் வந்துகிட்டே இருக்காங்க பார்த்தியா. நாய் செத்து கிடக்க. ஐயோ இல்லைடா, நான் விளாக் எடுக்கிறேன். ஸ்குவாடு நமக்கு வந்து எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுங்க. இப்போது நம்ம வந்து வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம். பைக்குக்கு போனோம்லங்க. பைக்கு வந்து நமக்கு ஓகே ஆயிடுச்சு. மாதத்துக்கு 1 வாட்டி 2 வாட்டி வந்து ஆஃபரில் போட்டு தருவாங்களாம். அந்த ஆஃபர்லேயே நான் உனக்கு பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. 24ஆம் தேதி ஆஃபர் வருதான். நாளைக்கு எலெக்ஷன் அடுத்து 26ஆம் தேதி 6 மணிக்கு மேலே ஓப்பன் ஆகுதான். 6லேருந்து 9க்குள்ளே. அந்த டைமில் நான் வந்து பேமெண்ட்டே முடிச்சிடணும்னு சொல்கிறாங்கங்க. அதுதான் கஷ்டமாக இருக்குது. புக்கிங் அமௌண்ட்னு ஒரு 2000 கொடுத்து வண்டி வந்து புக் பண்ணிக்கலாம். அவங்க என்ன சொல்கிறாங்க, அமௌண்ட்டையும் முடிச்சிடணும், நெக்ஸ்ட்டு வந்து ஃபினான்ஸ் ஒர்க்கையும் முடிச்சிடணும், அதுக்கடுத்து தான் அவங்க மேனுஃபேக்சரே பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. அப்படி பண்ணும்போது நம்ம கஷ்டமாக இருக்குது. ஏன்னா சப்போஸ் வண்டி வரலனாலும் நம்ம இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். பாப்போம், அப்படிலாம் ஒன்று நடந்துச்சுன்னா நல்லா சம்பாகாண்டாயிருவேன். வண்டி வரத்துக்கு 1 மாதம் ஆகுமா. பேமெண்ட் ப்ராசஸ் முடிஞ்சிட்டாவே இஎம்ஐ கட்ட ஸ்டார்ட் ஆகிடும் நம்மளது. ஆனால் இவங்க எல்லா ஒர்க்கையும் முடிச்சு அதுக்கு அடுத்து தான் வந்து வண்டி தருவேன்னு சொல்கிறாங்க. வண்டி வந்து ஸ்டாக் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இதுதான் கொஞ்சம் மைண்ட் செட்டாக இருக்குது. வண்டி புக் பண்ணுறது ஓகே. வண்டி வந்து ஒரு 5000 3000 கொடுத்துட்டு நம்ம புக் பண்ணி வெயிட் பண்ணுறது ஓகே. பேமெண்ட் எல்லாத்தையும் முடிக்கணும், ஃபினான்ஸ் வரைக்கும் முடிக்கணும், அதுக்கடுத்து தான் வண்டி ரெடி பண்ணணும்னு சொல்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஃபினான்ஸில் வேலை செய்கிறவனுக்கு ஃபினான்ஸ் பற்றி ஒன்றுமே தெரியல. அங்கே ஒருத்தன் வந்து புதுசாக ஜாயின் பண்ணிருப்பான் போல், என்னோட சின்ன பையனாக இருப்பான் போல், இன்னொருத்தன் வந்து 1 வருஷம் பக்கமாக வேலை செஞ்சிருப்பான் போல். நான் கேட்குறேன், என்கிட்ட ஃப்ளாட் ரேட்டு சொல்லாதீங்க, ரெடியூஸ் ரேட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் சொல்லுங்கிறேன். இல்லை அது போல ஒன்றும் இல்லையே, அதெல்லாம் வந்து பேங்க்குக்கு தாங்க அது மாதிரி இருக்கும் அப்படிங்கிறான். நான் சொன்னேன், ஏங்க எல்லாத்துக்கும் இருக்கும், பேங்க்கு இருக்கும், ஃபினான்ஸுக்கு இருக்கும், சொல்லுங்கள் அப்படிங்கிறேன். சொல்லவே இல்லை. 9% அப்படின்னா. அதுக்கடுத்து சரி ஓகே நீங்கள் கால்குலேட் பண்ணி எனக்கு கொட்டேஷன் கொடுங்கன்னு சொல்லும் போது அப்போ போடுறாங்க 18%. நான் நினச்சேன் ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு போட்டான் பார்த்தியா, ரெடியூஸ் ரேட்டிங் அப்படின்னு நினச்சிட்டு சரி ஓகே 18%. நம்ம டியூக்கு வந்து 16.5%, இ வெஹிக்கிள் வந்து 18%. 2 வருஷத்துக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வருதுன்னா 30,000 வருது. ஆனால் 20,000 இனிஷியல் பேமெண்ட் கட்டோம்னா நமக்கு வந்து 1,50,000 வந்து லோன் போட்டு கொடுத்துருவாங்க. எல்லாமே நல்லதே நடக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஏன்னா இந்த பைக் ஃபினான்ஸு, நெக்ஸ்ட்டு வந்து இ-பைக் வந்துச்சுன்னா பெட்ரோல் செலவு மிச்சம். அந்த பெட்ரோல் செலவை தான் நான் இஎம்ஐயாக கட்ட போகிறேன்னு சொல்லி எங்கள் வீட்லேயும் சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து லேப்டாப் சொல்லியிருந்தாங்க. லேப்டாப்பையும் போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க. லேப்டாப்பு என்ன ஆச்சுன்னா ஹெச்பி லேப்டாப் தான் பார்த்துட்டு வந்திருக்கோம். ஓரளவுக்கு ஓகே தான். நான் ஒரு கான்ஃபிகரேஷன் கொடுத்தேன், ஸ்பெசிஃபிகேஷன். அதுக்கேற்ற மாதிரி லேப்டாப்லாம் காட்டினார். சரி ஓகே இது ஓகேண்ணா அப்படின்னு சொல்லியிருக்கேன். Ryzen 7 லேட்டஸ்ட்டு ஜென்ரேஷன் அது வந்து சொல்லியிருக்காரு. லேப்டாப்போட ஸ்பெசிஃபிகேஷன் மட்டும் சொல்லிடுறேன். லேப்டாப்போட அந்த டிஸ்பிளே தாங்க நான் பார்க்கலான்னு நினைக்கிறேன். லேப்டாப்புக்கு வந்து டெடிகேட்டு கிராஃபிக்ஸ் கார்டு வந்து வந்துடுது. நம்ம கிராஃபிக்ஸ் கார்டு வந்து RTX 4
6050 6GB தான் நம்ம பார்த்துருக்கோம். RTX கிராஃபிக்ஸ் கார்டு மட்டுமே தனியாக வாங்கினா 40,000 வருவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ப்ராசஸர் வந்து Ryzen 7. அதுக்கடுத்து இந்த ப்ளூடூத்து வைஃபை அதெல்லாம் கொஞ்சம் அட்வான்டேஜ் மாடலில் தான் நான் பார்த்துருக்கேன். SSD வந்து 500GB தாங்க சார் கொடுத்துருக்காங்க. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நான் 10 பிட்டில் வீடியோ எடுத்து அதை எடிட் பண்ணி அப்லோடு பண்ணும்போது 500 MBலாம் கொஞ்சம் கூட பத்தாது. அவர் என்ன சொல்லுவார், எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க மெமரியை அப்படிங்கிறாரு. பாவம் 100% sRGB அப்படிங்கிற கலர் ரேஷியோ தான் நான் கேட்டிருந்தேன். அவர் என்ன சொன்னார், அது மாதிரி கலர் ரேஷியோ வேணும்னா நீ 1,30,000 மேலே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டாருங்க. ஒரு எப்படி சொல்கிறது, என்னடா அப்படி நிற்கிறாங்க, லாரிக்காரன் பிரச்சனையா இல்லை போகிறவங்க மேலே பிரச்சனையா? கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா கையில் காசு இல்லாமல் எல்லாமே இஎம்ஐலேயே நீ பண்ணுறியப்பாலா. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி உன் மேலே எந்த ஒரு இஎம்ஐயும் கடனுமே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ டியூக்கு நெக்ஸ்ட்டு வந்து வெஹிக்கிளு லேப்டாப்பு அப்படி இப்படி கடன் வருது, எப்பட்றா இதெல்லாம் கட்டுவேன், என்னடா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் புது புது விஷயத்தை நல்லா இம்பார்ட்டண்ட்டாக பெருசாக பண்ணணும்னு நினப்பேன். அதே ஈக்குவல் வந்து நான் வந்து ரிலாக்ஸ்க்கும் நான் வந்து அலோவ் பண்ணுவேங்க மைண்டை. நான் நம்ம ரிலாக்ஸாக இருக்கணும், கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கணும் மைண்டுக்கு அப்படின்ட்டு. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எல்லாமே நல்லா தான் நடக்கணும். பைக்குக்கு பெட்ரோல் அடிக்கிற ஃபீஸை தான் நான் வந்து வெஹிக்கிளுக்கு நான் பே பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன ஒரு கஷ்டம்னா, எல்லாம் பேமெண்ட்டையும் கட்டின வாட்டி தான் வண்டி தருவோன்னு சொல்லும் போது தான் அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. வண்டி தருவாங்களா இல்லை தராமே கூட போயிடுவாங்களோ, 1 மாதம் இல்லை 2 மாதம் கூட இழுத்து அடிச்சிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு லேப்டாப்பில் வந்து இஎம்ஐ ப்ராசஸ் தான் பண்ணுற மாதிரி ஐடியா. மொத்தம் 95,000 போட்டிருக்காங்க, ஒரு 5,000 கம்மி பண்ணலாமா அப்படிங்கிறாங்க. நான் பார்த்தோன்னே ரேட்டை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டேன். சரி ஓகே ஹெச்பி நீங்கள் தான் இந்த ரேட்டையே போடுறீங்க அப்படின்ட்டு பஜாஜில் பண்ணி தரேன் இருக்காங்க. பஜாஜில் நோ காஸ்ட் இஎம்ஐ 12 மாதம் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாம் நல்லதே நடக்கட்டும். எக்ஸ்ட்ரா ஒன்று மட்டும் வருதுன்னா லேப்டாப்போட இஎம்ஐ தான். வெஹிக்கிள் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி ஓகேங்க, இந்த வீடியோ இதோட ரன் பண்ணிக்கிறேன். ஷோரூமில் நாங்கள் பேசுகிறது வந்து நாங்கள் வீடியோ எடுத்துருப்போம், லேப்டாப் ஷோரூம்லேயும் பைக் ஷோரூம்லேயும். கொஞ்சம் செக்யூரிட்டி பர்பஸ்க்கு வசரம், அவங்களோட செக்யூரிட்டிக்கும் நம்மளோட செக்யூரிட்டிக்கும் இது வேண்டாம். இன்னும் கொஞ்சம் பெரிய சேனலாட்டி கூட நம்ம கேட்டு கூட இங்கே ஒரு நாய்ச்சத்து கிடக்குது, கேட்டு கூட நம்ம வந்து அதுக்கடுத்து பிளாக் எடுக்கலாம். இப்போதைக்கு வேணாம்னு சொல்லிட்டு தாங்க உள்ள பிளாக் எடுக்கலாம், இல்லைன்னா அதே சேர்த்து பிளாக் எடுத்திருப்பேன். அப்புறம் அப்படியே லைட்டு போட்டுக்கிட்டு போகிற. ஏய், அங்கேருந்து ரோட்டே பார்க்க முடியல, அப்படி லைட்டை போட்டுக்கிட்டு போகிறீங்க. அவன் லைட் அப்படி போட்டுட்டு போயிட்டு இருந்தாங்க. அவன் ஏதாச்சும் தேவையில்லாமல் பேசியிருந்தானா செம்மையாக இருந்திருக்கும். மூஞ்சி மையெல்லாம் உடச்சிருப்பான். நான் லைட்டு அப்படி போட்டுட்டு வரான். அது அந்த லைட்டு அந்தளவுக்கு வெளிச்சம் மாட்டேங்குது, ஸ்ப்ரெட் ஆகுது, பார்க்கவே முடியல. அது இப்போ அங்கே ஒருத்தர் அது லாரி என்னது அவரே இண்டிகேட்டர் போட்டுட்டு போயிட்டுருக்காருல்ல. சரி ஓகே, அந்த லைட்டு போட்டுக்கிட்டு வராருல்ல, அதுவே நமக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அவன் போட்டு அந்த லைட்டு ஒரு நிமிஷத்துக்கு அத்தனை டைம் வந்து அமிஞ்சு எரிஞ்சிக்கினே இருக்குது.